கோடை விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விளங்கி வருகிறது. மேலும் இந்த கோவில் முன்பு கடற்கரை இருப்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளும் விடுமுறையை கொண்டாடுவதற்காக வருகின்ற வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி, அருகே உள்ள நாளி கிணற்றிலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. மேலும் வைகாசி விசாகத்தை ஒட்டி பாத யாத்திரையாக வருகின்ற பக்தர்கள் அழகு குட்டியும் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். இதனால் பக்தர்கள் 4 மணி நேரம் முதல் 5 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.